ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். மகாராஷ்டிரா தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்ட அந்த தோல்விக்கு காரணம் இவிஎம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பாஜக அரசு அங்கே செயல்படுத்தினதுனால பெண்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு அதிகமாக போனதுனால தான் பாஜகவே எதிர்பார்க்காத வெற்றி அவர்களுக்கு அங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பும் விளக்கம் என்பது கொடுக்குறாங்க. இவிஎம் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது பொதுவாகவே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே ஒரு வேட்பாளர் இவிஎம்க்கு எதிராக ஆதாரத்தோடு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் இவிஎம்க்கு எதிராக அவர் என்ன குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு, அது மட்டுமல்ல மகாராஷ்டிரா தேர்தலுடைய ஓட்டு எண்ணுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு ஸ்ட்ராங் ரூமில் இவிஎம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த இவிஎம் ரூமுக்கு பாஜக 20 முதல் 25 பேர் கொண்ட ஒரு கும்பலோடு போய் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் கிட்ட சிக்கி இருக்கக்கூடிய தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. இப்படி இந்தியா கூட்டணி இவிஎம்ஐ குறை சொல்வதற்கு மெயினான காரணமாக அவங்க பார்ப்பது என்ன அப்படின்னா 105 சீட் இவங்க கிட்ட இருந்து பாஜக பக்கம் போனதுனால தான். இதையும் தாண்டி தற்போது இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. தலைமை நீதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் தான் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு மெயின் காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டை உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத்தும் வச்சிருக்கிறாரு. ஒரு நீதிபதியாக இருந்தவர் எப்படி தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்க முடியும், அப்படி தலைமை நீதியாக இருந்த சந்திரசூட் என்ன செய்தார் என்பதை பற்றியும் தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒபினியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோயாபீன் விவசாயிகளுடைய போராட்டம், மரத்வாடா பகுதியில் மராத்தியர்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம், ஜிஎஸ்டியால தொழில்கள் முடங்கி போனது, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில 200க்கும் மேற்பட்ட தொகுதியில பிஜேபி கூட்டணி அங்க வெற்றி பெறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து கூட மகாராஷ்டிராவில் இன்னைக்கு தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இப்படி மிக கொடூரமான ஒரு தோல்விக்கு மெயினான காரணம் இவிஎம் தான் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களுமே அறிக்கைகளை விட்டுட்டு வர்றாங்க. ஆனா இது பொதுவான அறிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரே ஒரு வேட்பாளர் இவிஎம்க்கு எதிரான ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல, அணுசக்தி நகர் தொகுதியில போட்டியிட்ட சரத்பவார் கட்சியை சேர்ந்த வேட்பாளரான फहद अहमद தான். இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, मेरा नाम फहद अहमद है। मैं शरद चंद्र पवार साहब एनसीपी गठ से 172 अणुशक्ति नगर विधानसभा का उम्मीदवार था। जैसा कि आप इलेक्शन कमीशन की वेबसाइट पे देख रहे थे, मैं लगातार जो है आगे चल रहा था। हत्ता कि 17वें राउंड तक जो है मैं आगे चल रहा था और कुल राउंड जो थे वो 19 थे। और फिर एक मिस्ट्री चालू होती है कि जो ईवीएम सुबह वोटिंग के दिन सुबह 7 बजे से लेके शाम को 6 बजे तक चली थी, उनकी 99% बैटरी निकलती है। और वो 99% बैटरी जहाँ जहाँ निकलती है उसमें मेरी जो सामने वाली उम्मीदवार हैं सना मलिक जी, जो सुबह से यहाँ नहीं आई थी, शायद उनको अंदाज़ा था। हम लोग यहाँ 5:30 बजे आ गए थे, लेकिन वो अब तक यहाँ नहीं आई थी, शायद उनको अंदाज़ा था। लेकिन जिस तरह की शायद महाराष्ट्र के अंदर जिस तरह की भी चीज़ें चल रही थी, उस घटना के बाद जो रुख महाराष्ट्र की राजनीति में हो रहा था, 99% की जो ईवीएम निकल रही थी उसमें मेरे से उनको डबल वोट मिल रहा था। और बूथ पे वो मुझसे पीछे चल रही हैं, लेकिन जैसे ही कोई भी ईवीएम खुलती है जिसमें 99% बैटरी है, उस ईवीएम को कहीं ना कहीं किसी ना किसी तरीके से उसमें डबल ट्रिपल का मार्जिन सना मलिक जी लेके चल रही हैं। ये बहुत ही चिंता का विषय है। मैं इलेक्शन कमीशन को अभी लिख रहा हूँ रिकाउंटिंग के लिए, और मुझे पूरी उम्मीद है कि ये जो 99% बैटरी का जो मिथ है उसको लेकर कोई ना कोई जो है कारण और कोई ना कोई जो है जांच बैठाई जाएगी, और उस जांच से पहले किसी भी तरह के रिजल्ट की घोषणा नहीं होगी। बहुत बहुत धन्यवाद। தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் 17வது ரவுண்டு எண்ணும் வரைக்கும் நான் தான் லீடிங்கில் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் 17, 18, 19 இந்த ரவுண்டில் அவங்க எடுத்த இந்த இவிஎம் உடைய பேட்டரி என்பது 99% இருந்துச்சு. அந்த 99% பேட்டரி இருக்கக்கூடிய இவிஎம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிஜேபி என்னை தாண்டி லீடிங்கில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி அங்கே 3000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதே அந்த 3 ரவுண்டில் இவிஎம் பேட்டரி 99% இருந்த அந்த இவிஎம்னால தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அவருடைய மனைவியான ஸ்வரா பாஸ்கர் அவர்களுமே இதே குற்றச்சாட்டை சொல்லி ட்வீட் என்பதும் போட்டிருக்கிறாங்க. இவர் சொல்வதை போலவே பார்த்தீங்கன்னா 17வது ரவுண்டு வரையும் அஜித் பவார் வேட்பாளரான சனா மாலிக்கை விட இவர் தான் லீடிங்ல இருந்துட்டே வந்தாரு. ஆனா இவர் சொன்ன அந்த 17வது ரவுண்டுக்கு பின்பு சனா மாலிக் அவர்கள் முன்னிலைக்கு போறாரு. இன்னைக்கு தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அப்ப இந்த வெற்றிக்கு காரணமே அந்த இவிஎம் பேட்டரி
99% இருந்தது தான் அப்படின்னு சொல்லி இவர் உறுதியாக சொல்கிறார். அதில் இருக்கக்கூடிய பேப்பர் ஆதாரங்களையுமே காட்டுகிறார். ஏற்கனவே ஹரியானா தேர்தலில் இதே மாதிரி தான் இவிஎம் பேட்டரி எங்கெல்லாம் 99% இருக்கிறதோ அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. இவிஎம் பேட்டரி எங்கெல்லாம் 60 முதல் 70% மட்டும் இருக்கோ அங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக இவிஎம் உடைய அந்த சீரியல் நம்பராக இருக்கட்டும், டேபிள் நம்பராக இருக்கட்டும், பூத் நம்பராக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையத்துக்கே நேரடியாக போய் காங்கிரஸ் ஒரு ஃபைலாகவே டாக்குமெண்ட்டாகவே சப்மிட் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நாமளே ஒரு வீடியோவில் வெளியிட்டிருந்தோம். ஆனால் அப்போதே இந்த இவிஎம் பேட்டரி குறித்த எழுப்பிய சந்தேகத்துக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. இவிஎம் சேஃபானது தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு மகாராஷ்டிரா தேர்தலையும் எழுந்திருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதை எப்படி இவிஎம் பேட்டரி 99% இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் லீடிங் வராமல் பிஜேபிக்கு மட்டும் லீடிங் போகுது அப்படின்றதா இன்னைக்கு எல்லா கட்சியும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, மகாராஷ்டிராவில் தேர்தலுடைய ஓட்டு எண்ணக்கூடிய முதல் நாள் இவிஎம் ரூமுக்குள்ள போவதற்கு பாஜக முயற்சி செஞ்சிருக்கிறது அப்படின்ற தகவலும் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அதாவது ஹர்ஜாட் ஜாம்கட் தொகுதியில் எம்எல்ஏவாக இருப்பவர் தான் ரோஹித் பவார். இவர் அந்த இவிஎம் வைக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வெளியே வந்து தன்னுடைய ஆட்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் 20 முதல் 25 நபர்கள் கொண்ட பிஜேபியை சேர்ந்தவர்கள் அந்த ரூமுக்குள்ள நுழைவதற்கு முற்பட்டிருக்கிறாங்க. உடனடியாக தன்னுடைய தொண்டர்கள் மூலமாக அதை இவர் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அங்கிருந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுமே இதை தடுத்து நிப்பாட்டி அந்த 20 பேரையும் அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. அப்போ இங்க ரிசல்ட்டுக்கு ஒரு நாட்களுக்கு முன்பே இவிஎம் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு எதற்காக இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் போக நினைத்தார்கள் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு எல்லோருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுனால தான் இன்னைக்கு உத்தவ் தாக்கரே என்ன தெரியுமா சொல்றாரு, இது இவிஎம்க்கு கிடைத்த வெற்றி, இது மகாராஷ்டிரா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் மகாராஷ்டிரா மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா, கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. இவர் மட்டுமல்ல, கர்நாடகாவை சேர்ந்த உள்துறை அமைச்சரான ஜி பரமேஸ்வரா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவிஎம்ஐ வைத்து சில தொகுதிகளில் ஹேக் பண்ணி பிஜேபி வெற்றி பெற்றிருப்பதாக எங்களுக்கு இப்போ தகவல் வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் அந்த தகவல் எல்லாம் சேகரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாரு. வெறுமன காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸுடைய கூட்டணி மட்டுமே இல்ல, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மாயாவதி கூட ஊபியில் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் இவிஎம்ல ஃபேக் ஓட்டிங் வந்து நடைபெற்றது, இனிமே நான் இடைத்தேர்தலில் போட்டியிடவே போவதில்லை அப்படின்ற ஒரு பகீர் அறிவிப்பையுமே அறிவிச்சிருக்கிறாரு. இதே போலதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கம்யூனிகேஷன் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் கண்டிப்பாக இதில் சதி நடந்திருக்கு, இதை கண்டிப்பாக ஆய்வு பண்ணி ஆக வேண்டும் அப்படின்ற அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. இதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பியான உதித் ராஜ் இவிஎம் இருக்கிற வரைக்கும் நேர்மையான தேர்தல் என்பது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாரு. இப்படி எல்லோருமே இவிஎம்க்கு எதிராக இப்படி ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, 4 மாதங்களுக்கு முன்பு தான் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடந்துச்சு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 48 தொகுதியில் 30 தொகுதியை இந்தியா கூட்டணி வெற்றி பெறுறாங்க. ஆனால் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 17 இடங்களில் மட்டும்தான் அவங்க வெற்றி பெறுறாங்க. இது அப்படியே சட்டமன்ற தொகுதிகளாக மாற்றி பாருங்களேன். அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதியில் வெற்றி பெறுறாங்க, சிண்டேவை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதியில் வெற்றி பெறாரு, அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் 1 தொகுதியில் வெற்றி பெறாரு. இது சட்டமன்ற தொகுதியாக மாற்றணும் அப்படின்னா இந்த மூவரும் இணைஞ்சு 125 சீட்டு மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 125 சீட்டு என்பது மெஜாரிட்டி என்பது கிடையாது, 145 சீட் வாங்கினாதான் மெஜாரிட்டி என்பது கிடைக்கும். ஆனால் இந்தியா கூட்டணியை நீங்கள் எடுத்துக்கங்களேன், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே 13 இடங்கள்லையும், உத்தவ் தாக்கரே கட்சி 9 இடங்கள்லையும், சரத்பவார் 8 இடங்கள்லையும் வெற்றி பெறாங்க. இந்த 30 இடங்களில் சட்டமன்ற தொகுதிகளை அப்படி மாற்றணும் அப்படின்னா 153 தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி என்பது கிடைக்குது. 153 என்பது மெஜாரிட்டிக்கு தேவையான 145 விட அதிகம். அப்போ இங்கே இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியோடு அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவுச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிஜேபி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. பிஜேபி மட்டும் பார்த்தீங்கன்னா 149 சீட்டில் தான் போட்டிடுறாங்க, 125 சீட்டில் ஜெயிக்கிறாங்க. போன தடவை 2019 தேர்தலில் வெறும் 105 சீட்டில் தான் ஜெயிச்சாங்க. 2024 எம்பி தேர்தலை ஒப்பிடும்போது அவங்க வெறும் 79 சீட்டில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதான் கணக்கு சொல்லுது. அதே போல் சிவசேனா இப்போ 55 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் எம்பி தேர்தலை கணக்கு பண்ணீங்க அப்படின்னா சிவசேனா வெறும் 40 எம்எல்ஏ தொகுதியில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அஜித் பவார் எடுத்துட்டிங்கன்னா 38 சீட்டில் அவங்க வெற்றி பெறுறாங்க. ஆனால் எம்பி தேர்தலை கணக்கு பண்ணோம்னா வெறும் 6 எம்எல்ஏ சீட்டு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்கணும். அப்போ கிட்டத்தட்ட இப்போ பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணியிடமிருந்து 105 எம்எல்ஏ சீட்டுகளை பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் அப்படியே தூக்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ரிசல்ட் காட்டக்கூடிய செய்தியாக இருக்கு. இப்படி 105 எம்எல்ஏ தொகுதியை இழக்கும் அளவுக்கு இந்தியா கூட்டணி அப்படி என்ன பிரச்சனைகளை கொடுத்தாங்க, என்ன மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போனாங்களா, இல்லை அவங்களோட கூட்டணி சரியில்லாமல் போச்சா, இல்லை இருக்கு இந்த கூட்டணி கட்சி உடஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவுமே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் 105 சீட்டுகள் வெறும் 4 மாதத்தில் எப்படி மாயமாச்சு, எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு அவங்க இவிஎம்க்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவே இருக்கு. ஏன் மிக வலுவாக இதுல ஏதோ சதி இருக்கு, இந்த ரிசல்ட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி சொல்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜியன்லயுமே பிஜேபி அசுரத்தனமான வெற்றியை பெறாங்க. கொங்கன் பகுதியில் 21 சீட் இருக்குங்க, அதுல 19 சீட்டை பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது. நார்த் மகாராஷ்டிரால 47 சீட் இருக்கு, இதுல 44 சீட்டு ஜெயிக்கிறாங்க. மும்பை தானே பகுதியில் 54 சீட் இருக்கு, இதுல 46 சீட்டு ஜெயிக்கிறாங்க. வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா இதுல 58 சீட் இருக்கு, 42 சீட்டு ஜெயிக்கிறாங்க. மரத்வாடா பகுதியில் 46 சீட் இருக்கு, 41 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. விதர்பா பகுதியில் 62 சீட் இருக்கு, அதுல 48 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஏறக்குறைய 85% 90% சீட்டுகளை எல்லா ரீஜியன்லையுமே பிஜேபி வாங்கினது எப்படி அப்படின்றதா இந்தியா கூட்டணி வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஒட்டுமொத்த மாநிலமுமே எதிர்த்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய நிலைமை என்பது ஒண்ணுமே ஏற்படலையே இந்த 4 மாசத்துல அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா யதார்த்தமாக மரத்வாடா பகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவையும் சரத்பவாருக்கு ஆதரவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதியாக தான் அது இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு சில இடங்கள்லயாவது பிஜேபிக்கு எதிரான ஒரு வாக்கு சதவீதம் வந்திருக்கு, பிஜேபிக்கு எதிரான ஒரு சீட்டுகளுடைய எண்ணிக்கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவுமே இல்லை. எல்லா ரீஜியன்லையுமே 90% சீட்டுகளை பிஜேபி கூட்டணி மட்டுமே ஜெயிச்சிருக்கனால தான் இதில் ஏதோ கான்ஸ்பிரசி தியரி இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. சரி, இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு பக்கம் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்களுக்கு எதிராக உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் எங்களுடைய தோல்விக்கு காரணமே தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு சொன்னால, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியும் 2022ஆம் ஆண்டு தான் உத்தவ் தாக்கரே உடைய கட்சியிலிருந்து ஏக்நாத் சிண்டே சில எம்பி எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வெளியே போறாரு. வெளியே போனவர் பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்து அங்க ஆட்சியும் அமைக்கிறாரு. ஆனா இங்க தலைவராக இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே என்னுடைய கட்சியிலிருந்து இவங்க விலகி போயிட்டாங்க, எனவே இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை சபாநாயகர் வைக்கும்போது அந்த சபாநாயகராக இருந்த ராகுல் நர்வேக்கர் பிஜேபியை சேர்ந்தவர் ஏற்றுக்கொள்ளல. இதனால ஏற்றுக்கொள்ளாததுனால உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கேஸ் வந்து போகுது. இந்த கேஸ்ல மறுபடியும் நீங்க சபாநாயகரே போய் பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பு என்பது கொடுக்கப்படுது. இப்படி நாங்க போட்ட அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸை கூட இந்த தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் விசாரிக்கவே இல்லை. இப்படி அவர் விசாரிக்காம விட்டதுனால தான் இன்னைக்கு எல்லா கட்சியில இருந்துமே பிஜேபியில போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் என்பது நடக்குது. ஆனா பிஜேபியில் சேரக்கூடிய யாரையுமே எந்த கட்சியாலையுமே டிஃபெக்ஷன் லாவை பயன்படுத்தவே முடியல. அதற்கு காரணமே தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் விசாரிக்காம விட்டதுனால தான். அவர் விசாரிக்காம விட்டதுனால தான் இன்னைக்கு நமக்கு என்ன லா என்ன நம்மளை செய்ய போறது அப்படின்னு சொல்லி தாந்தோன்றித்தனமாக கட்சியிலிருந்து பிரியக்கூடிய எல்லா வேலையுமே எம்பி எம்எல்ஏக்கள் செய்யறாங்க. அந்த தைரியத்தையே சந்திரசூட் அவர்கள் தான் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை உத்தவ் தாக்கரே கட்சி உடையல, இல்ல உத்தவ் தாக்கரேயோட கட்சியிலிருந்து விலகி போன ஏக்நாத் சிண்டே டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தார் அப்படின்னா அவர் பிஜேபியில போய் சேர்ந்திருப்பாரு, பிஜேபியுடைய ஆளாக போட்டியிருந்திருப்பாரு. சிவசேனாவுடைய கட்சியுடைய அந்த பேரும் சிவசேனாவுடைய வில்லம்பு சின்னமும் உத்தவ் தாக்கரே கிட்டே இருந்திருக்கும். இப்படி உத்தவ் தாக்கரே கிட்டேயே கட்சியுடைய சின்னமும் பேரு இருந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிரா தேர்தலில் அவர் பெற்றிருப்பாரு. இதே நிலைமை தான் சரத்பவாருக்கும். சரத்பவார் கிட்ட இருந்து வெளியேறின அஜித் பவாரையும் இதே போல டிஸ்குவாலிஃபை பண்ணல. அஜித் பவாருக்கு தான் அந்த கட்சியுடைய பேரும் கொடுக்கப்பட்டுச்சு, அஜித் பவாருக்கு தான் கடிகார சின்னமும் கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு அஜித் பவார் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. சரத்பவார் கட்சி தோல்வியை அடைஞ்சிருக்கு. அப்போ இங்கே சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சியை ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பயன்படுத்த முடியாததுனால அந்த கட்சி தேர்தலில் தோற்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவரே அந்த கட்சியை விட்டு போகக்கூடிய அளவுக்கு தோல்வியை கொடுக்கும் அளவுக்கு ரிசல்ட் என்பது வருது அப்படின்னா, இந்த சட்டத்தை ஒழுங்காக உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்றதான் இன்னைக்கு சஞ்சய் ராவத் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இது வெறும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இல்லைங்க, பிஜேபி இதே போலதான்
பல்வேறு கட்சிகளை ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏன்னு சொல்லி உடைச்சிட்டு வெளியே வர்றாங்க. அவங்கள ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் பயன்படுத்தி அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை பறிக்க விடாம அவங்கள அந்த கட்சி பேர்ல தனி குழுவாக செயல்பட விட்டு அந்த கட்சி பேரையும் சின்னத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கூட அப்படிதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அதிமுகன்ற கட்சி எடுத்துட்டீங்கன்னா முதல்ல ஓபிஎஸ் பிரிஞ்சு போனார், அதன் பின்பு டிடிவி தினகரன், அதன் பின்பு சசிகலா, இப்போ எடப்பாடி தலைமையிலிருந்து இன்னொரு அணி பிரிவதற்கான சூழல் என்பது நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு கட்சியவே தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஆனால் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பயன்படுத்த முடியாம தான் இன்று வரைக்கும் இருக்கிறதுனால பிஜேபிக்கு இது சாதகமாக போயிருது. எங்களை போன்ற மாநில கட்சிகளும் எங்களை போன்ற கட்சிகளாலும் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பயன்படுத்த முடியல. நீதி கேட்டு உச்சநீதிமன்றம் போனாலும் நீதிபதி அதை விசாரிக்க மாட்டார் அப்படின்றதான் இன்னைக்கு அவர் தலைமை நீதிபதியான சந்திரசூட் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் சரத்பவார் கட்சியை சேர்ந்த ஃபகத் அகமது அவர் தன்னுடைய வீடியோவில் காட்டியிருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரம் 17, 18, 19 ரவுண்டில் இவிஎம் பேட்டரி 99% வந்து அதை ஓபன் பண்ண உடனே பிஜேபி எப்படி லீடிங்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதற்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதே போல ஏன் பாஜகவை சேர்ந்த கும்பல் ரிசல்ட்டுக்கு ஒரு நாளுக்கு முன்பே போய் ஸ்ட்ராங் ரூம்ல போய் இவிஎம் தூக்க நினைச்சாங்க, சிஆர்பிஎஃப் மாட்டாங்க அப்படின்றதுக்கு பிஜேபி தலைமையும் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இப்படியெல்லாம் விளக்கத்தை கொடுக்காம நீங்க இருப்பது அந்த கட்சியை மட்டுமல்ல பொதுமக்களையுமே தேர்தல் மீதான நம்பிக்கையை இழக்க செஞ்சுற அபாயம் இருக்கிறது தான் இன்னைக்கு எல்லோருடைய பார்வையா இருக்கு. நன்றி.